ரேஷியோ டெசிடென்டி, ஆர்பிட்டர் டிக்டம், இது ரெண்டுமே அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். சோ ஒரு ஜட்மெண்ட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இது. சரி, ரேஷியோ டெசிடென்டி அப்படின்றதனுடைய அர்த்தம், இந்த டெசிஷனை எதுக்காக நான் வழங்கினேன் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் வந்து கொடுக்கக்கூடியது. அது வந்து பார்ட்டிகளையும் கட்டுப்படுத்தும், இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜட்மெண்ட்ஸையும் கட்டுப்படுத்தும். இதுக்கு எக்ஸாம்பிளா கேசவானந்த பாரதி விஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளான்ற வழக்கை எடுத்துக்கலாம். சோ அதுல பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து நம்ம அமெண்ட்மெண்ட், அதாவது திருத்தம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்பிட்டர் டிக்டம் கேசவானந்த பாரதி கேஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அதுல ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க, கான்ஸ்டிடியூஷன் மஸ்ட் பி இன் ஃபிளெக்சிபிள் நேச்சர் டு அடாப்ட் டு த கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த டேர்ம பார்த்தோம்னாலே இது அந்த பார்ட்டிஸை கட்டுப்படுத்த போறது கிடையாது, இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியூச்சர் ஜட்மெண்ட்ஸையும் கட்டுப்படுத்த போறது கிடையாது.